திரு பொன்வில்சன், கூட்டணிக்கு வந்தா திரு விஜய் குறித்து காட்டமா எதுவும் பேச வேணாம், இல்ல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இப்ப பேச வேணாம் அப்படிலாம் அமைதி காத்த அதிமுக, விஜய் இனிமே கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை, தனித்து போட்டி, அதிமுகவையும் விமர்சிக்க தொடங்கிட்டார் அப்படின்னு வந்த நிலையில அவங்க காட்டமா எதிர்வினையாற்ற தொடங்கி இருக்கிறாங்களா? இயலாமையின் வெளிப்பாடா, அதிமுகவுடைய இயலாமையின் வெளிப்பாடா பார்க்கலாமா இதை? இல்லை, அதாவது அவசியம் இல்லாமையின் வெளிப்பாடு கடந்த காலத்தில். அதுதான் இயலாமையின் வெளிப்பாடு, இல்லை அவசியம் இல்லாமையின் வெளிப்பாடு. ஒரு சிங்கம் எதிர இருக்கிற சிங்கத்து கூட மோதும், ஒரு யானை கூட தான் மோதும், பூனை கூட மோத மாட்டாங்க சீக்கிரத்தில். இதுதான் முக்கியம். அது குறுக்க வந்துட்டு போயிட்டுருக்கோம். அதுதான். இன்னொன்று, ஆட்சியில் இருக்கிற யானை எதுனா திமுக. நடக்க போகுது சட்டமன்ற தேர்தல். அப்போது தாவேக்கான ஒரு கட்சி வந்திருக்குது, ரசிகர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கான கட்சி. அவங்க பிரதானமாக யாரை எதிர்க்கிறாங்க? திமுகவை எதிர்க்கிறாங்க. அப்போது அவங்க திமுகவை எதிர்க்கிறாங்க. அதிமுக புதுசாக வந்த கட்சியை தான் ஆட்சியிலும் இல்லை, தன்னை பெரிய அளவு விமர்சனம் செய்யாத கட்சி, நடைபெறப்போது சட்டமன்ற தேர்தல். அப்போது தன்னுடைய கணைகளை எல்லாம் எங்கே நோக்கி பார்க்கணும்? அது விழலுக்கு இறைத்த நீர் மாதிரி அங்கே போயிடக்கூடாதுன்றது தான் கடந்த காலங்கள். அதுக்கு முக்கியத்துவம் பெருசாக கொடுக்கல, அவ்வளோதான். முக்கியத்துவம் அதில் பின்னணியில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை எதிர்காலத்தில் கூட்டணி வரலாம்னு நினைக்கலாம். அதே எண்ணம் தாவேக்காக்கு இருந்திருக்கலாம். நம்ம அதிமுக விமர்சிக்கலன்னு நம்ம ஒருவேளை அங்கே போனாலும் போவோம், இருந்திருக்கலாம்ல. கரூர்லேயே பேசிட்டாங்க இல்லை, அந்த எண்ணம் தாவேக்காக்கும் இருந்திருக்கலாம். இல்லை, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நேரடியாக தாக்காம பொதுவாக ஒரு பொது பிரச்சனையாக ஒரு பொதுவாக தாக்குற மாதிரி. அதாவது திமுகவை தாக்குறதுல நேரடியாக தாக்குனாங்க, திமுகவை தாக்குறதுல ஒரு 5% கூட கிடையாது. இந்த இடம் என்னன்னா, பாஜகவோடு அடிமையாக இந்த அடிமையான வார்த்தை தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா மொத்தத்திலேயே இது வழக்கமாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லிட்டு இருக்க வார்த்தை. இது அதிமுக அடிமையாக இருக்குதுன்னு இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லிட்டு இருக்குது. அதில் 10ஓடு 1 பண்ணு. இப்போ என்னன்னா, இது ஊழல் சக்தி, இது ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அந்த எதிரியையும் நம்ம பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்போ அவர்களை பற்றிய விஷயத்தையும் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஐயா, நீ எல்லாம் நீ சொல்ற மாதிரி பூகம்பம் கிடையாது, நீ ஒரு புயலும் கிடையாது, நீ ஒரு தென்றலும் கிடையாது, ஏதோ ஒரு காத்து அடிக்கிறது அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. வில்சன் சார், அதிமுக ஒரு 50 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி பொறுப்புல இருந்த ஒரு கட்சி. ஒரு புதிய கட்சி, ஒரு புதிய அரசியல் தலைவர் இந்த திசை நோக்கி தான் பயணிப்பார், இந்த முடிவு தான் எடுக்க போறார் அப்படிங்கிறத அவங்களுடைய செயல்பாடுகள் வச்சு, பேச்சுக்கள் வச்சு கணிக்கவே முடியாத இடத்துல அதிமுக இருந்துச்சு. அதுதாங்க அரசியல். கலைஞரும் கணிக்க முடியாதுன்னு எத்தனை தடவை தோத்துருக்காரு. இதுதான் அரசியலுடைய மகிமையே. அதுதான், எந்த ஆளுமை மிக்க தலைவரும் கணிக்க முடியாது. அதுதான் அரசியல். நீங்க அதுதான் முக்கியம். அது ஜெயலலிதா அம்மாவும் கணிக்க முடியாது, யாருமே கணிக்க முடியாது. அதுதானே ஒவ்வொருத்தரையும். இல்ல, இவ்வளவு முரண்பாடா போயிடுச்சு. இல்ல கரூர் துயரச் சம்பவம் நடந்த பிறகு முரண்பாடே கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். கரூர் துயரச் சம்பவம் நடந்த பிறகு சட்டமன்றத்துல திரு எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுக்கு ஆதரவாக பேசுகிறார். இப்ப அதுதான் பிரச்சார கூட்டத்துல தாவேகா கொடி பறந்த பிறகு கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க கூட்டணிக்கு. இந்த 2 விஷயத்துக்கு நான் சொல்லிடுறேன். நீங்க சொன்னீங்கல்ல தாவேக்காக்கு ஆதரவான்னு, என்ன விஷயம்? அந்த நேரத்தில் அறத்தின் பக்கம் நின்று அவர் ஆதரவு தெரிவிக்கிறார். எப்பேற்பட்ட உயர்ந்த தலைவர் பாருங்க. தாவேக்கா மேல தப்பே இல்லை, அவங்க பரிசுத்தவான்கள் அவர் எப்பவுமே சொல்லலை. ஆனால் அவர்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரம், ஆட்சி, விசாரணை வளையும் அத்தனையும் ஆட்சியாளர்கள் கையில் இருக்குது. ஆனால் இதுல 2 பக்கமும் தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆட்சியாளர்கள் பக்கமோ, காவல்துறை பக்கமோ, உளவுத்துறை பக்கமோ விசாரிக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்லை. அதை தான் அவர் சொன்னார். பாதிக்கப்பட்ட பலவீனப்பட்ட பக்கம் அவர் எதற்காக நிற்கிறாருன்னா அங்கதான் முழு நியாயம் இருக்குதுன்னு சொல்ல. ஆனால் அவர்கள் மேல மட்டுமே பழியை போடக்கூடிய ஒரு முயற்சி நடக்குது, அந்த இடத்தில் நான் விட மாட்டேன் அப்படின்னு அவரு அந்த அறத்தின் பக்கம் நிற்கிறார். அது எல்லார் பார்வைக்கும் ஒரு பக்கமா நிக்குது. சரி, திரு விஜய் தீர்ப்பு கொடுக்கும்போது ஒரு பக்கம் தான் தீர்ப்பு கொடுப்பாரு. விஜய் குறித்தோ, திரு விஜயின் செயல்பாடுகள் குறித்தோ, கரூர் துயரச் சம்பவத்திற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக தலைவர்களோ பேசியிருக்காங்களா? நேற்று ஐடிவிங்ல வந்த வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தி பேசியிருக்காங்களா? கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் கிளிசரின் கண்ணோடு போட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்திவிட்டு குற்ற உணர்வு சிறிது கூட இல்லாமல் அந்த நிகழ்ச்சியிலும் தன்னை செல்ஃப் ப்ரமோஷன் செய்து கொண்ட நார்சிஸ்ட் பிஹேவியர் மிகவும் ஆபத்தான அரசியல் அடையாளம் அப்படின்னு நேற்று சொல்றாங்க. நீங்களும் ஒரு காரணம் தானே இந்த உயிரிழப்புக்கு அப்படிலாம் கேட்குறாங்களே.
இந்த வார்த்தைகள் நேற்று தானே வருது, இதற்கு முன்பு வரவே இல்லையே. இல்லை, இது வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அஃபிஷியல் கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் என்ன இருக்குதுன்றது தான் பார்க்கணும். அதில் இருக்கிற கமெண்ட்ஸ் தான் இது நிறைய போடுவாங்க இந்த மாதிரி. ஏன்னா எதிர்வினை ஆற்றுறதுக்கு உண்மையான தொண்டர்கள் எல்லாத்துலேயும் இருப்பாங்கல்ல, அவங்க நிறைய போடுவாங்க அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடந்த ஐடிவிங் இல்லை, கரூர் அதான் ஐடிவிங்லேயே சொல்கிறேன், நிறைய வரும். கரூர் சம்பவத்திற்கு பிறகு சார் இப்பதான் சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி அனுமதி இல்லாம வாங்க முடியாது இந்த மாதிரின்னு சொன்னார்ல, சாமிநாதன் சொன்னார்ல. திரு எடப்பாடி பழனிசாமியின் முழு ஒப்புதல் பெற்று ஐடிவிங் இந்த அறிக்கையை கொடுத்திருக்காங்க. சாமிநாதன் சொல்லுவாரு, இதே தான் நான் சொல்லிடலாம். விடுதலை சிறுத்தைகள் ஆதவ அர்ஜுன் வந்து திருமாவளவன் ஒப்புதல் இல்லாம கொடுத்துருக்க மாட்டாருன்னு சொல்லிடலாம். எல்லாருமே அந்த மாதிரி எல்லாமே சொல்லிடலாம். நிறைய வரும் அந்த மாதிரி. என்னன்னா நீங்க தொண்டர்கள் சொல்ற குரலை வந்து அது ஓங்கி ஒலிக்கத்தான் செய்யும். அதாவது பீகார்ல காங்கிரஸ் தோத்த உடனே அவங்க பேஜில் வந்துச்சுல, 10 சீட் அதிகமாக கொடுத்தாலே தமிழ்நாட்டில் அதிகம் காங்கிரஸுக்குன்னு. அது யாருடைய குரல்? அதனால இந்த குரல்கள் வந்து எதிர்ப்பு குரல், உணர்ச்சி வசப்பட்டு வரதா செய்யும். அது நம்ம வந்து பொருத்தமா இருக்குதான்னு பார்க்கணும். இந்த விஷயத்தில் என்னன்னா இன்னொன்று முக்கியமான விஷயம், போன தடவை என்ன விவாதம் நடந்துச்சு, ஏன் அதிமுக விமர்சிக்கல அப்படின்றதுக்கு களத்திலேயே இல்லைன்னு. அப்போ இப்போ ஏற்றுக்கிட்டார்ல, களத்தில் அதிமுக தான் இருக்குதுன்னு. இப்போ உண்மையாயிடுச்சா? அது களத்தில் அதிமுக தான் இருக்குதுன்றத இன்றைக்கு ஏத்துக்கிட்டார்ன்ற நிலைமை தானே வருது. களத்திலே இல்லாதவர்கள், சம்பந்தம் இல்லாதவர்கள்னு அவர் பாஜகவையும் சேர்த்து தான் சொன்னார். இல்ல, அன்னைக்கு நம்ம பேசும்போது அதிமுகவை சேர்த்து நம்ம சொன்னோம். இன்னைக்கு பாஜக களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் பாஜக. அன்னைக்கு நான் சொல்லும்போது அது வந்து அதிமுகவை சேர்த்தா அவர் சொன்னாருன்னு தான் சொல்றோம். சரி, இன்னைக்கு இப்ப அதிமுகவை சொல்ல நம்ம சொல்ல முடியுமா? அதிமுகவுக்கு முதன்மை சவாலா தாவேகா மாறிடுச்சு. திமுக தாவேக்கான பொசிஷன் பண்ணிட்டாங்க. அதிமுக வாக்குகள் பெருமளவு பாதிப்பு வந்துரும்னு உணர்ந்துருச்சு அதிமுக. இல்ல, அந்த மாதிரி உணரல. அந்த மாதிரி உணர்றாங்க அப்படின்னா திமுக 3வது இடத்துக்கு போகுதுன்ற அர்த்தம் வந்துடும். ஏனென்றால் அப்ப அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்ற நிலைமையில இவங்க எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க நம்புறாங்க திமுக 3வது இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு அதிமுக நம்புது அப்படின்ற நிலைமைக்கு நம்ம கொண்டு போயிடலாம். அப்படிதான் வரும்.